நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் ஹரியானாவின் குருஷேத்ராவைச் சேர்ந்த உஷா சர்மா. முன்பு என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏன், எப்படி என்ற கேள்விகள் என்னை தொடர்ந்து வேட்டையாடின. என் வாழ்க்கை கோபம், வெறுப்பு மற்றும் பொறாமையால் நிறைந்திருந்தது. என் மனம் கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தது. எனக்குள் அமைதியை காண முடியவில்லை. என் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களால் நான் தொடர்ந்து எரிச்சல் அடைந்தேன். என்னை சுற்றியுள்ள மக்களை நான் எடை போட்டேன். மற்றவர்களுடன் ஒப்பீடு இருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் துன்பத்தால் மனச்சோர்வடைந்திருந்தேன். ஸ்ரீ பகவானின் முக்தி மோட்ச தரிசனங்கள், தினசரி சத்சங்கங்கள் மற்றும் ஹோமங்களில் கலந்து கொண்ட பிறகு என் உள்ளுலகில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போது எனக்குள் ஆழ்ந்த அமைதியை அனுபவித்து வருகிறேன். மனதின் உள் உரையாடல் நின்றுவிட்டது. சூழ்நிலைகள், மக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முன்பு போலவே இருந்தாலும் அவர்கள் மீதான என் பார்வை நேர்மறையானதாக மாறியுள்ளது. எனக்குள் நடக்கும் அனைத்தையும் நான் காண்கிறேன். என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் பல ஆண்டுகளாக நான் சுமந்து வந்த ஆழமான குற்றச்சாட்டுகளிலிருந்து நான் விடுபட்டுள்ளேன். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன் என்பது ஒரு உதாரணம். நான் மேலும் படிக்க விரும்பினேன். ஆனால் என் பெற்றோரின் கட்டுப்பாடுகள் காரணமாக நான் மேலும் கல்வியை தொடர முடியவில்லை. வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது. இப்போது என் வாழ்க்கை, இந்த பயணம் எனக்கு ஒரு உண்மையான கல்வியாக இருந்திருப்பதை காண்கிறேன். கடந்த காலத்தில் நான் பல்வேறு குருக்களை நாடினேன். அவர்களின் போதனைகளை செயல்படுத்த முயற்சித்தேன். பல்வேறு ஆன்மீக புத்தகங்களை படித்தேன். ஆனால் அது என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் உண்மையில் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போது நான் முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தற்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான வாழ்க்கையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானின் போதனைகள் என் வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை நான் காண்கிறேன். துன்பம் இல்லை, கோபம் இல்லை, யாருடனும் மோதல் இல்லை. எண்ணங்கள் நின்று விடுவதை என்னால் காண முடிகிறது. மேலும் எனக்குள் அமைதியை உணர்கிறேன். என்னை சுற்றி உள்ளவர்களிடம் கருணை நிலையை உணர்கிறேன். இந்த அழகான இருப்பு நிலையை எனக்கு அருளியதற்கு அனந்த கோடி நன்றிகள் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான். நான் எப்போதும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில் இருப்பேன்.